ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சமீபத்தில் வெளியாகி பலருடைய கவனத்தை ஈர்த்து வருகின்ற செம்மணி 1996 குறும்படம் பற்றி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி சம்பவத்தை மையமாக வைத்து பகடியாக கதைப்போம் குழுவினால் தயாரிக்கப்பட்ட இந்த 5 நிமிட கலைப்படைப்பு தமிழ் மக்களின் ஆழமான உணர்வை உருக்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. மொக்கட்டி, மண்டபத்திரம் போன்ற படைப்புகள் மூலமாக சிரிக்க வைத்தவர்கள் இப்போது மனதை ரணமாக்கக்கூடிய வகையில் ஒரு படைப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். செம்மணி 1996 என்ற குறுந்திரைப்படத்தினுடைய கதை இயல்பான நகைச்சுவையோடு தொடங்கினாலும் தங்கை தம்பி சென்ற ஒரு இடத்தினுடைய பெயரை சொன்னதும் கதையின் உணர்வை மாற ஆரம்பிக்கும். அதன் பின்னர் கதையின் முக்கிய கதாபாத்திரத்தின் ஒரு சில நிமிடங்களுக்குள் ஏற்படும் தவிப்பு, குழப்பம், உண்மையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்னும் பரிதவிப்பு வார்த்தைகள் இல்லாமல் காட்சி அமைப்பினாலேயே புரிய வைத்திருப்பார்கள். தம்பியை தேடிச் செல்ல துணையாக வருகின்ற நண்பனை பாதி வழியில் இறக்கிவிடும் போது தனக்கும் தம்பிக்கும் என்ன நேரப் போகின்றது என்பதை அறிந்தது போலவும் அந்த நிலைமை இவனுக்கும் வந்துவிடக் கூடாது என்று எண்ணுவது தெளிவாக காட்டப்படுகின்றது. இறுதியாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய நண்பன் செல்வதாக சொல்லி சென்று விட்ட நிலத்தின் முன்பாக நிற்கும் போது நிலவன் போல வாழும் சாட்சிகள் இருப்பதையும், விடை கிடைக்காத பல கேள்விகள் இன்னும் தொடர்வதையும், இதைவிட என்ன சாட்சிகள் தேடுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்புவது போலவும் பார்ப்பவர்களுடைய கண்களை நனைய வைக்கின்றது. ஆக மொத்தத்துல ஜெகார்த்தனுடைய இந்த படைப்பு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கதையாகவும், வரலாற்றில் நடந்த பல துன்பியல் சம்பவங்களை 5 நிமிடத்தில் சொல்லும் கதையாகவே இது மாறி இருக்கின்றது. அண்மையில் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் மற்றும் டி ராஜேந்திரன் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்த நிலையில் இந்த பகடியா கதைப்பும் குழுவினருடைய குறுந்திரைப்படம் சினிமாவை பார்ப்பவர்கள் மத்தியில் செம்மணியின் உண்மையை கொண்டு சேர்க்கின்றது. நீங்க இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்தீர்களா? பார்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்க. அதே நேரம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக முக்கியமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும்.